வணக்கம். செய்திச் சுருக்கம். சொல்வதை நிச்சயம் செய்வோம், பிரதமர் மோடி உறுதி. ராஜஸ்தான் மாநிலம் சுரு நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். இந்தியா வேகமாக முன்னேறி வருவதைக் கண்டு உலக நாடுகள் ஆச்சரியப்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் நாடு மாறி உள்ளது. பாஜக ஆட்சிக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி நாட்டையே கொள்ளையடித்தது. இதனால் பொருளாதாரம் சீரழிந்து நாட்டின் நற்பெயரும் உலகளவில் சரிந்தது. அப்படி ஒரு சூழலில் பாஜக ஆட்சிக்கு வந்தது. கொரோனா போன்ற பெரிய நெருக்கடியை எல்லாம் சமாளித்து நாட்டை உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றி காட்டினோம். பாஜக நிச்சயம் சொல்வதை செய்யும். பிற கட்சிகளைப் போல வெறும் தேர்தல் அறிக்கைகளை பாஜக வெளியிடுவதில்லை. நாங்கள் மக்களுக்கு உறுதிமொழி பத்திரம் கொடுத்து வருகிறோம். 2019 கொடுத்த உறுதிமொழிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றினோம் என மோடி கூறினார். அக்னிபத் ராணுவ திட்டம் ரத்து, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஓகே. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல், ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் அறிக்கையை வெளியிட்டனர். ப. சிதம்பரம் உரையாற்றும் போது கடந்த 10 ஆண்டுகளில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். நாடு முழுவதும் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு. நீட், கியூட் தேர்வுகள் மாநில அரசுகளின் விருப்பம். 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் விரிவாக்கம். மாநில அரசுகளுடன் ஆலோசித்த பின்பே தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம். இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பது உயர்த்தப்படும். SC, ST, OBC காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். SC, ST, OBC கல்வி உதவித்தொகை டபுள் ஆக்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படாது. குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான MS சுவாமிநாதனின் பரிந்துரை அமல்படுத்தப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். MLA, MPக்கள் கட்சி தாவினால் பதவிகள் தானாக பறிபோகும் வகையில் சட்ட திருத்தம். GST முறை மாற்றப்பட்டு ஏழைகளை பாதிக்காத GST 2.0 கொண்டுவரப்படும். ராணுவத்தில் அக்னிபாத் திட்டம் ரத்து. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து. ஒரே விதமாக தனிநபர் வருமான வரி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண், கால்நடை, மருத்துவக் கல்லூரி. பெண்கள் ஊதியத்தில் பாகுபாடு களைய ஒரே வேலை ஒரே ஊதியம் திட்டம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் வாக்குறுதிகள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை திமுகவின் வாக்குறுதிகளையும் உள்ளடக்கியது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, நீட் தேர்வு மறுபரிசீலனை, நீட் தேர்வு மாநிலங்களின் விருப்பம், மாநில அரசுடன் ஆலோசித்து புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு கான்ட்ராக்டர்கள் வீடுகளில் அலசியது IT. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் வருமான வரித்துறையினர் பல இடங்களில் சோதனை நடத்துகின்றனர். இன்று தமிழகம் முழுவதும் 44 இடங்களில் IT ரெய்ட் நடந்தது. பணப்பட்டுவாடா புகாரை அடுத்து அதிகாரிகள் அலசினர். திருப்பூரில் அவினாசியைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடந்தது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் முதல்நிலை ஒப்பந்ததாரர்களில் ஒருவர்தான் வேலுமணி. அவினாசி கைகாட்டி புதூரில் உள்ள அவரது அலுவலகம், பெட்ரோல் பங்க், காமராஜர் நகரில் உள்ள வீடு ஆகிய இடங்களில் ரெய்ட் நடந்தது. சென்னை விருகம்பாக்கம் ரத்னா நகரில் உள்ள வீடு, ஈரோடு பழையபாளையத்தில் உள்ள கட்டுமான நிறுவனத்திலும் IT ரெய்ட் நடந்தது. திருநெல்வேலியில் NGO காலனியைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர் முருகனின் வீடு, அலுவலகம், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை நடந்தது. திமுகவினரை சாபம் விட்டு விரட்டிய நரிக்குறவர்கள்.
பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அருணேரு எறையூர் சர்க்கரை ஆலை நரிக்குறவர்கள் காலனிக்கு ஓட்டு கேட்டு சென்றார். அவருடன் பெரம்பலூர் எம்எல்ஏ பிரபாகரனும் சென்றார். அப்போது அங்கு வசிக்கும் நரிக்குறவ மக்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது, திரும்பி போ என திமுகவினரை பார்த்து கோஷம் எழுப்பினர். எம்ஜிஆர் எங்களுக்கு கொடுத்த 2 ஏக்கர் நிலத்தை பறித்து செருப்பு கம்பெனிக்கு கொடுத்த திமுக நாசமாக போக என்று மண்ணை வாரி தூவி சாபம் விட்டனர். நிலவரம் சரியில்லாததால் வேட்பாளர் அருணேரு உள்ளிட்ட திமுகவினர் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு சென்றனர். 46 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எறையூர் அரசு சர்க்கரை ஆலையின் அருகே சுமார் 2 ஏக்கர் நிலம் வீதம் 166 நரிக்குறவ குடும்பங்களுக்கு 333 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இதுவரை அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கப்படவில்லை. பட்டா கேட்டு 1983 முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். 2020 வரை அந்த நிலத்தில் மானாவாரி சாகுபடி செய்து வந்தோம். நாங்கள் நாடோடிகள் என்றும் அந்நிலத்தில் விவசாயம் நடக்கவில்லை என்றும் அதிகாரிகள் பொய்யான தகவலை அரசுக்கு தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த நிலத்தை பறித்த திமுக அரசு பீனிக்ஸ் கோத்தாரி காலனி பூங்கா சிப்காட் தொழிற்சாலைக்கு கொடுத்து விட்டது. அதனால்தான் சாபம் விட்டோம் என நரிக்குறவர்கள் தெரிவித்தனர். தவித்த கல்லூரி மாணவிகளுக்கு உதவிக்கரம் நீட்டிய வேட்பாளர். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி இன்று திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரமன்குறிச்சி பஜாரில் நடந்து சென்று ஓட்டு கேட்டார். பரமன்குறிச்சி பஜார் பஸ் ஸ்டாப்பில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர். அவர்களிடமும் சிவசாமி வேலுமணி ஓட்டு கேட்டார். 1 மணி நேரமா பஸ்ஸுக்காக காத்திருக்கோம், பஸ் ஒழுங்கா வர்றதில்ல, மகளிர் இலவச பஸ்ஸுகளை ரொம்ப குறைச்சலா விடுறாங்க, இப்ப தேர்வு நேரம், இப்படி பஸ் ஸ்டாப்லயே எங்களை நிக்க வச்சுட்டாங்க என சிவசாமி வேலுமணியிடம் கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர். உடனே சிவசாமி வேலுமணி கல்லூரி மாணவிகளுக்கு சொந்த செலவில் வேன் ஏற்பாடு செய்து கொடுத்து மாணவிகளை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். தான் வெற்றி பெற்றால் போதுமான பஸ்ஸுகளை இயக்க நடவடிக்கை எடுப்பேன், இரட்டை இலைக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க என கூறி ஓட்டு கேட்டார். ஆன்லைன் ரம்மியால் தொடரும் சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த வண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் ஜெயராமன் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பணத்தை இழந்ததால் மன உளைச்சலில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் ரம்மியால் இளைஞர் தற்கொலை என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். ஜெயராமனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த ஆண்டு நவம்பரில் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்த பிறகு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பலியாகியுள்ள 5வது உயிர் ஜெயராமன். ஆன்லைன் ரம்மிக்கு அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பறிப்போவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து தடை பெறுவதுதான் இப்போதுள்ள ஒரே தீர்வு. தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் சுப்ரீம் கோர்ட்டிற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டுவர வேண்டும். ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவான சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு தடை பெற தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கு பாஜக நிர்வாகியிடம் என்ஐஏ விசாரணை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி குண்டு வெடித்தது. ஊழியர்கள் உள்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய சிவமோகாவின் தீர்த்தஹள்ளியைச் சேர்ந்த முசவீர் ஹுசைன் ஷாகிப், அப்துல் மாத்ரீன் தாகா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குண்டுவெடிப்பு தொடர்பாக பெங்களூரு குரப்பணப்பாளையாவில் 2 இடங்கள், தீர்த்தஹள்ளியில் 2 இடங்கள், ஹூப்பள்ளி என 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் தீர்த்தஹள்ளியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சாய் பிரசாத்திடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே கைதானவர்களுடன் சாய் பிரசாத் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடந்தது. குண்டு வைத்துவிட்டு தப்பிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள விசாரணை அதிகாரிகள், துப்பு கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க சதி நடந்துள்ளது. டெல்லி மதுக்கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்பி சஞ்சய் சிங் ஜாமீனில் வெளியே வந்தார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்ததன் பின்னணியில் மிகப்பெரிய சதி நடந்துள்ளது என அவர் கூறினார். மதுபான ஊழலுக்கு பாஜக தான் காரணம், அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு இதில் பங்கு உள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மகுண்டா ரெட்டி, அவரது மகன் ராகவ் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என சஞ்சய் சிங் குற்றம் சாட்டினார். விரைவில் சிறையில் இருந்து வெளியே வருவேன்.
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டில்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ என இரு விசாரணை அமைப்புகளும் சிசோடியாவிடம் விசாரித்து வருகின்றன. மணீஷ் சிசோடியாவின் கைதை தொடர்ந்து ஆம் ஆத்மி தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து கைதாகினர். கடைசியாக கட்சித் தலைவரும் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவால் டில்லி மக்கள், அமைச்சர்கள் என பல தரப்பினருக்கும் கடிதம் எழுதி வருகிறார். மணீஷ் சிசோடியாவும் தொகுதி மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிகார மமதையின் உச்சத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் அடைத்தனர். காந்தியை பலமுறை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். இப்படி செய்வதன் மூலம் போராட்டக்காரர்களின் மன உறுதி குறையும் என அவர்கள் நம்பினர். ஆனால் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடந்தது. அன்று ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு ஆளாகியும் மனம் தளராமல் அகிம்சை வழியை கடைபிடித்து கொள்கையில் வென்ற காந்தியை இன்று உலகம் பாராட்டுகிறது. நிறவெறி கொடுமையை எதிர்த்து போராடிய நெல்சன் மண்டேலாவை ஆண்டுக்கணக்கில் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது ஆங்கிலேய அரசு. எனினும் கடைசியில் வென்றது மண்டேலாதான். காந்தி மண்டேலாவை ஒப்பிடும்போது நான் அவர்களின் கால் தூசுக்கு கூட சமமானவன் அல்ல. எனினும் அவர்கள் வழியை பின்பற்றுகிறேன். இன்று சிலர் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுகின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியால் மட்டுமே சாத்தியம். கல்வி என்பது வெறும் சான்றிதழோடு நின்று விடாமல் வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருவதாக இருக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து, ஆண் பெண் பாகுபாடுகளை கடந்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மாணவர்களின் சிந்தனை வளர வேண்டும். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க கல்வி புரட்சி அவசியம். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆட்சியில் டில்லியில் மிகப்பெரிய அளவில் கல்வி புரட்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் என் மீது வைத்துள்ள அன்புக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன். விரைவில் வெளியில் வந்து உங்களை நேரில் சந்திப்பேன் என மணீஷ் சிசோடியா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை சமூக வலைதளங்களில் பகிரும் ஆம் ஆத்மி கட்சியினர் MP சஞ்சய் சிங்கை போல மணீஷ் சிசோடியாவும் விரைவில் வெளிவருவார் என நம்பிக்கையுடன் சொல்கின்றனர்.